ஆக்சுவலாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார்ல பர்த்டே பார்ட்டிக்கு, அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தர் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தார். அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம், போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி. தம்பி முன்னாடி போயிட்டுருக்கோம். அது வேற ஒருத்தங்க வீடுறா பைத்தியக்காரா எடுது வேலை தான்டா அவங்க வீடு. ஐயோ இவனை வச்சுட்டு வீடு மாதிரி போயிட்டான். போங்க தம்பி, வீடு மாதிரி போயிட்டு இப்போ கரெக்டான வீட்டுக்கு வந்தோடனே கூப்பிட்டுப்பாங்களே. ஆமாம், ஆமா எனக்கு தான் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ப்ரோ, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ உங்க சப்ஸ்கிரைபர்ல இவரு டேனியல், இவரு வெல்கம் டு ஹோம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. என்ன சமையல் செஞ்சுட்டு இருக்கீங்களா? சிங்கிளுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து பேச்சுலர் ரூமுக்காகவே வந்து ஒரு ஜெயிக்கிற பக்கம் நெய்க்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிப்பவன் நிஜமாவே சொல்றேன், நீங்க வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சாயங்காலம் இல்ல கேட்க பார்த்தோம் வருவேன் அப்படின்னாரு. வீடியோலாம் எடுத்து போறீங்க. இல்ல ப்ரோ, நம்மளே வந்து இப்பதான் 2 வீடியோ தான் போட்டோம். அதுக்குள்ள வந்து ப்ரோ இருந்தாலுமே அது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அந்த மலைக்கு போய் எடுத்து போட்டீங்களா, அதெல்லாம் உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் டைம் போட்ட மாதிரிலாம் இல்லை ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. நாங்க நிஜமா பார்த்து ரூம்ல சந்தோஷமா அதான் பார்த்துட்டு எல்லா பசங்களும் ஒட்டுக்கா பார்த்தோம். அதுதான் வேற லெவல், ஜாலியா இருந்துச்சு. நாங்க எப்படி போய் ஏன்டா நீ சப்ஸ்கிரைபரை கலாய்க்கிற வழங்காதவனே? அங்கெல்லாம் ஒன்றும் பேசாத, இங்க வந்துட்டு பேசு. அந்த மலையில கூட சும்மா வச்சு சுத்தி அவரேதான். மழையே பெய்யுது. இதெல்லாம் அநியாயம் ப்ரோ. ரொம்ப நாளா அப்படி கிடையாது, அவர் ரூம்ல இருக்கணும். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? இதெல்லாம் பொடியில நம்ம பசங்க பேச்சுலர் ரூம்னா இப்படிதான் இருக்கும். ஆனா பாருங்க, எங்க முதலாளி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டான், நான் ஒத்துக்கிறேன். இதுல பேர்ல நான் மாத்திட்டோம்னா ஒருத்தன் தான் பிறந்தநாள் கறக்கிறல்ல, சிக்கன் மசாலாவுக்கு என்ன கரண்ட் போயிருச்சு. சமைச்சிட்டு இருக்காங்க நமக்காக, கறி சமைக்கிறாங்க. 12 மணிக்கு மேல கறி சமைச்சிட்டு இருக்காங்க. கொத்துக்கறி, அது ரொம்ப முக்கியம்னா. கொத்துக்கறி. ஆமா, எது ப்ரோ கொத்துக்கறி? இதுதான் ப்ரோ. கோழிக்கறி இல்லையானே? எதிரி வெளியே இல்ல, உள்ளதான் இருக்கா. இது கொத்துக்கறி போடணும். அது கறிய போடு ப்ரோ. ப்ரோ அண்ணா இது ஒரு நடந்த சம்பவம் தெரியுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓட்டீங்க பொருநாள் காரன் தெரியுங்களா? அவன் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அப்படிதான் கொஞ்சம் பழகுதான். நம்மளையும் ஒரு செலிபிரிட்டியா நம்பி வீடியோ எடுக்கிறாரு, அதனாலதான் பழக இருக்கிறேன். சொல்லுங்க. இஞ்சி பேஸ்ட் வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் என்ன பைத்தியம் வாங்கிட்டான்? இஞ்சி பத்து ரூபாய், பூண்டு 10 ரூபாய், பல்லோட பேஸ்ட் 10 ரூபாய் என்னன்னா சமைக்கிறது. அதான ப்ரோ இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதான ப்ரோ இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதோட ட்விஸ்ட் இருக்கு. ஒரு ஆளு ரசம் வைக்கிறதுக்கு ரசத்தை கழுவிட்டு வாங்கன்னா புளிய கரைச்சி ஊத்திட்டு வெறும் புளிய மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க. யாரு கேட்டா என்ன சொன்ன தெரியுமா? கழுவு அதுக்கா வந்துட்டு ஆமா ப்ரோ, புளிய கழுவுனா அதுக்கா வந்து அதனால புளிய கழுவிட்டு ரசம் வச்சேன். நான் என்ன பண்ணுவீங்களா? அதே ரசம் வைக்க அவன் என்ன பண்ணா 5:30 மணிக்கு இருந்துச்சு. அவன் ஆட்ட வீடியோ கால் பண்ணி 5:30 மணில இருந்து 7:30 மணி ரசம் வச்சா முதல் சமையல் புளி தண்ணியை ஊத்திட்டு வெறும் புளி வச்சா. ஆனா வச்சுட்டா ரெண்டாவது என்ன நாங்க என்ன சொல்றோம் தெரியல, கஷ்டப்படுறோம். சமையலுங்கிற விஷயத்துல இந்த சிங்கிள்ஸ் கஷ்டப்படுறோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம்.
இப்பதான் அவங்க போன் வந்துட்டு இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இருந்தா ஒரு பொடி போட சொன்ன ரசப்பொடி போட சொல்றேன் உனக்கு பிடிச்ச பொடி போட சொன்னா எனக்கு என்ன தம்பி பொடி பிடிக்கிறது, மூக்கு பொடி தான் பிடிக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கும். ஆனா உண்மையாலுமே எதிர்பார்க்கல வந்த உடனே பசங்களோட இவ்வளவு க்ளோஸா வரீங்க. ப்ரோ நீங்க நிஜமா vlogger மாதிரியே இல்ல, நம்ம ரூம்மேட் மாதிரி இருக்கீங்க தெரியுமா? நல்லா இருக்கீங்க. எப்படி சொல்றது, நீங்க வர்றீங்க. வரும்போதே எனக்கு first நான் பார்த்துட்டு போனோம் bro. சரி யாரோ நம்ம பசங்க தான் வரானு திடீர்னு ஷாக் ஆயிடுறா, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. சர்ப்ரைஸ் ப்ரோ ஆனா எனக்கு பெரிய gift bro. பர்த்டே gift வந்து நிஜமாலும் சொல்றேன், ரொம்ப பெரிய gift. வெரி நைஸ் பர்த்டே நீங்க உங்களோட இந்த பர்த்டே செலிப்ரேட் ரொம்ப சந்தோஷம். எனக்கு தான் ப்ரோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. வீடியோனா உங்க வீடியோ போட்டுட்டு அந்த வேல்குடி போனீங்களா வீடியோ போட்டு ரூம்ல எல்லா பசங்களும் அது சைலண்ட் காமெடியில உண்மையாக எங்களுக்கு நாங்கள் நல்லா ஸ்பீக்கர் வச்சு பார்த்தோமா அதே கேட்டுச்சு நல்லா உத்து பார்த்தோம் நம்ம அப்ப ஒன்னத்துக்கு ஆக மாட்டோம் ப்ரோ. அவரு சைலண்ட் காமெடி ஸ்பீக்கர்ல போட்டு பார்த்தோம். நம்ம கேமராமேன் அடுத்த கேம் சூர்யாக்கம். எங்களுக்கு ஏதோ பண்ணி முடியுமா, அதாவது எங்களுக்கு ஏதோ எங்களையும் கூட்டிட்டு போக முடியுமா? கண்டிப்பா எங்களே ஜாக்சன் கூட்டி போறோம். கண்டிப்பா நம்ம போலாம். கண்டிப்பா போறோம். கண்டிப்பா போறோம். போறோம். பாத்துட்டான் இருந்தாலும் கொஞ்சம் அந்த சீன் இல்ல ஆக்சுவலா என்னன்னா நம்ம பாய்ஸ் வழக்கம் போல வந்து நண்பருக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லரங்கா போகிறது கரண்ட் போயிட்டு கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபேன் ஆன் ஆகி இந்த பேப்பர் பறந்துருச்சு. இதுல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்பதான் தெரியும்னு சொன்னீங்க. செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சரி ஒன்றும் இல்லை, நான் தான் இவர் பெரிய ஃபேனு, இவரோட பிக் ஃபேனு. இன்னைக்கு வருவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. என் பர்த்டேக்கு நீங்கள் வந்துருக்கீங்க. இது 2வது டைம் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இலைமறைவா இருக்காரு. திருப்பி சொல்லுங்க. இலைமறைவா இருக்கு. மறைவு இலையா இருக்கும். ஜோக்கு பண்ற டுடே ஸ்பெஷல் பாருங்க, இவருக்காக டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம நிறைய செஞ்சிருக்கோம். இவர் வராருன்னு சொல்லி சர்ப்ரைஸா வந்திருக்கோம். பிளஸ் பிறந்த நாள் ஸ்பெஷல், ஏன்னா அது ஒன்று சேர்த்திக்கணும். இப்போ கொத்திக்கை சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் பண்ணுறீங்க. எங்க பசங்களோட ஸ்பெஷல் நாங்களே கண்டுபிடிச்சது. என்ன பண்ண முடியுங்க இந்த பாட்டு இந்த சமயத்துல தேவல. நான் லவ் பண்றேன். ஏடா இதெல்லாம் போடுறீங்க? ஆளினால வருதான் போச்சுங்க. என்ன
என்னடா இப்படி பண்ணுதோ என்ன பண்ண காலையில் நாங்கள் வலிக்கிறோம். பிளாக் ஃபாரஸ்ட் ஆசையாக இருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் ஆசீர்வாதங்கள். கண்டுபிடிங்க. ஓகே சிறப்பு. ஓகே இது வேணாம். ட்ரக்கிங் போகலான்ட்டு எப்படி மட்டையாகி தூங்கிட்டு இருக்கோம் பாரு. 5 மணிக்கு 5:30க்கு எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30க்கு எந்திரிச்சு எந்திரிச்சு என்ன பண்ண என்னென்ன சொல்றான் பாரு. என்னென்ன சொல்றான் பாரு. அவன் பொசிஷன் படுத்துக்க படுறாடி உன் பொசிஷன் படுறாடி. காமெடி உன்னோட பொசிஷன் படுறா படுறா உன் பொசிஷன் படுறா. உன் பொசிஷன் படு. கை ரெண்டுத்தையும் எப்படி அந்த கை வை விட்டுற. அவ்வளோதான். உலகத்துல இப்படி ஒரு பொசிஷன்ல தூங்குற ஆள் இந்த நாயாவது தான் இருப்பான். இந்த கூத்தை பாருங்க. நல்லா எப்படி கிடக்குறாங்க பாருங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரெக்கிங் எங்கேயும் கூட்டு போன்னு சொல்லி அலப்பறை கொடுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு புளிசோரெலாம் கிண்டி போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் மட்டை ஆகிட்டாங்க. படுத்து தூங்கிட்டாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. காலையில் 10 மணி ஆகும் போது எந்திரிக்க மாட்டுறானுங்க. ட்ரெக்கிங் பிளான் கேன்சல். வெஜ் பிரியாணி பின்னாடி மலை கரெக்டு. முன்னாடி இலையா மலை என்னடா பண்ணுறேன் சொல்லி நீங்களே இங்க மூஞ்சில இவருக்கு மட்டும் என்னடா Thanks. Love you. Forever.